ரே மா க ம த நீ தேவி வந்து விட்டாயா? தேவி வந்ததும் இருண்டிருந்த அறையே வெளிச்சத்திற்கு வந்தது போல் இருக்கிறது. ஆம், எனக்கும் இருட்டு அறையில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் இருக்கிறது. என் தேவி இருட்டறையில் இருக்கிறாளா? என் இதயத்தில் நீங்கள் வந்த பின் உங்களை விட்டு நான் பிரிந்திருப்பது இருட்டில் இருப்பதற்கு சமம்தானே? நீ வருத்தப்படும்படி ஏதாவது நடந்ததா தேவி? ஆசிரமத்திற்கு ஒரு புதிய சிஷ்யர் வந்திருக்கிறார். என்னை அவருக்கு திருமணம் செய்து வைக்க என் தந்தை விரும்புகிறார். வார்த்தையாலே அவர் சொல்லாவிட்டாலும் அவர் நடவடிக்கை அப்படித்தான் தெரிகிறது. அவர் நினைப்பது நடந்தால் என் வாழ்க்கை முழுவதும் என்னை இரண்டு அறைக்குள் அடைத்தது போல் இருக்கும். ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? என் பயம் உங்களையும் தொற்றிக் கொண்டதா? தேவி, வெற்றி மட்டுமே அறிந்தவன் நான். பயம் எனக்கு எப்போதும் இருந்ததில்லை. நீ வருத்தமாக இருப்பதே எனக்கு வருத்தத்தை தருகிறது. எப்போதும் போல் நீ புன்னகை சூடிய பூவாக இருக்க வேண்டும். சொல் தேவி, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? சொல் தேவி. எனக்கு எனக்கு தயக்கமே வேண்டாம் தேவி. எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். கேட்காமலே கொடுப்பவன் நான். விருப்பத்தை கேட்டால் மிக்க சந்தோஷம். உனக்காகவே வாழ்பவன் நான். கேள் தேவி, தயங்காமல் கேள். தேவி, உங்கள் நியதி எதை கேட்பாள் என்று உங்களுக்கு தெரியாதா? நீ சொல்வது புரியவில்லை தேவி. உங்களையே பார்த்துக் கொண்டிருக்கும் என் கண்களை பாருங்கள், புரியும். ஏதாவது தெரிகிறதா? ஆண்கள் பெண்கள் கண்களை பார்த்து அது சொல்வது எதுவென்பதை தெரிந்து கொண்டதாக வரலாறு ஏதும் இல்லை தேவி. அது மட்டுமல்ல, பெண்ணின் மனதில் உள்ளதையும் ஆனால் தெரிந்து கொள்ள முடியாது. நீயே கூறிவிடு. கேட்காமலே கொடுப்பவர்
கேட்க வற்புறுத்துகிறார். பெண்ணும் அவ்வளவு சுலபத்தில் மனதிலுள்ள ஆசையை சொல்லிவிட மாட்டாள். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் தேவி? முதலாக என்னை அந்த யக்ஷகர்களிடமிருந்து காப்பாற்றிய நீங்கள் அதன் பின்னும் இங்கேயே இருப்பதற்கு காரணம்? கதை பேசும் உன் கண்களே காரணம். என் கண்கள் காரணமா? ஆமாம். 1000 வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய விஷயத்தை இந்த 2 கண்கள் சொல்கிறது. அப்படி என்றால் என் மனதில் இருக்கும் வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டுமே. அதை என் கண்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாமே. தெரிகிறது. உங்களுக்கு என் மேல் உள்ள காதல் தெரிகிறது. எனக்கு நல்லவராக தோன்றும் நீங்கள் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏன் விரோதமாக தெரிகிறீர்கள்? உங்களைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் தப்பானவராக இருந்தால் என்னை காப்பாற்றி இருக்க மாட்டீர்கள். காதலிக்க இருவர் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் கல்யாணத்திற்கு பலரின் ஆசீர்வாதம் வேண்டும். உங்களிடம் நான் கேட்பது 2 விஷயம்தான். நீங்கள் எனக்காக என் தந்தையை சந்திக்க வேண்டும். இன்னொன்று, நமது காதலோடு முடிந்து விடுமா, இல்லை கல்யாணம் வரை செல்லுமா என்பதை விளக்க வேண்டும். நீ நியதி அல்ல, என் உயிர் மூச்சு. என் வாழ்வில் மீண்டும் சந்தோஷம் வருமானால் அது நீ என் வாழ்வில் மீண்டும் வந்த பிறகுதான் நடக்கும். நீ இல்லாமல் எனக்கு வாழ்வும் இல்லை, வசந்தமும் இல்லை. தேவி, நம் இருவருக்குமான சம்பந்தம் சில மாதமாகவோ வருடமாகவோ அல்லது யுகங்களாகவோ ஏற்பட்டதில்லை. நமது சம்பந்தம் இந்த ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் எப்போது வரைக்கும் இருக்குமோ, இந்த பூமி எப்போது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் இருக்கும். தேவி, எப்போது உன்னை பார்த்தேனோ அப்போதிலிருந்தே நீதான் என் இதயராணி. உங்கள் இதய அரண்மனைக்கு
என்னை அழைப்பீர்களா? உன் குடும்பத்தின் முழு சம்மதத்தோடு மட்டுமே உன்னை நான் அழைத்துச் செல்வேன். இது உறுதி. நெல் நியதி. எங்கே சென்றாய்? யாரை பார்த்தாய்? உண்மையை சொல். தினமும் யாரை பார்க்க போகிறாய்? இப்போது உண்மையை சொல்லவில்லை என்றால் இனி நீ இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. ஏன் பேசாமல் இருக்கிறாய்? பதில் சொல். அது வந்து நியதி தேவி, நியதி தேவி, எங்கே அஸ்வகந்தா? உனக்கும் அது கிடைக்கவில்லையா? என்ன சொல்கிறாய் சிவாங்கி? நீ பேசுவது எங்களுக்கு புரியவில்லையே. அம்மா, இந்த ஆசிரமத்தில் இருக்கும் பெண்கள் என்னை போல் வலிமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதற்காக அஸ்வகந்தா மூலிகையை கஷாயம் செய்து குடித்தால் நம் உடலில் புது சுறுசுறுப்பை உருவாக்கும் என்பதால் அதை தேடி எடுத்து வா என்று நியதியை நான் தான் அனுப்பி வைத்தேன். அதன் பிறகுதான் தெரிந்தது இது அஸ்வகந்தா கிடைக்கும் காலம் இல்லை என்று. பாவம் அம்மா நியதி எனக்காக தேடி அலைந்து இப்போது வெறும் கையுடன் வந்திருக்கிறார். அதுதானே நடந்தது நியதி? ஆம், எல்லா பக்கமும் தேடிவிட்டேன். அஸ்வகந்தா கிடைக்கவே இல்லை. சரி, இனி நியதியை வெளியே அனுப்புவதாக இருந்தால் என்னிடமோ என் தாயிடமோ அல்லது தந்தையிடமோ முன்கூட்டியே சொல்ல வேண்டும். நல்ல வேளை, காப்பாற்றி விட்டீர்கள். இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் அக்கா. நான் உங்களை அக்கா என்று அழைக்கலாமா? கண்டிப்பாக கூப்பிடலாம். ஒரு வகையில் நீ எனக்கு பாசமான தங்கைதான். அதற்கான முழு உரிமை உனக்கு இருக்கிறது. அக்கா, இந்த காதல் எனக்கு பரீட்சை மாதிரி. அதை யாரும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அப்படி என்றால் நான் காதலிக்கும் என்னவரின் நினைவுகளுடனே இருக்க வேண்டுமா? அவர்தான் வேண்டும் என்று என் தாய் தந்தையிடம் கூறி அவர்கள் மனம் ஏற்கும் வரை முயற்சி செய்ய வேண்டுமா?
தங்கையே, நாம் நமது காதலுக்காக இந்த காதல் கைகூடும் வரை காத்தே இருக்க வேண்டும். நம் முயற்சிகள் எதுவும் நாம் நினைத்தபடி உடனடியாக கைகூடி வந்து விடாது. அது கைகூடும் வரை முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காதலை விட இந்த உலகத்தில் எதுவுமே பெரிதில்லை. நியதி, வருகிறேன் அம்மா. தங்கையே, நாம் நமது காதலுக்காக காதல் கைகூடும் வரை காத்தே இருக்க வேண்டும். நம் முயற்சிகள் எதுவும் நாம் நினைத்தபடி உடனடியாக கைகூடி வந்து விடாது. அது கைகூடும் வரை முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவி, உன் குடும்பத்தின் முழு சம்மதத்தோடு மட்டுமே உன்னை நான் அழைத்துச் செல்வேன். இது உறுதி. நான் விஷ்ணு மேல் கொண்ட காதல் போல் இனி எனக்கு வேறு யார் மேலும் காதல் ஏற்பட வாய்ப்பில்லை. நான் விஷ்ணுவுடன் இருப்பதே என்னுடைய லட்சியம். என் வாழ்க்கையே அவர்தான். இந்த விஷயத்தை தந்தையிடம் பேசியே ஆக வேண்டும். இனியும் தாமதித்தால் மனதிற்கு ஒப்பாத வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நேரிடலாம். நாளை காலை முதல் வேலையாக அப்பாவிடம் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும். நேற்று நியதியை காணாமல் நீங்கள் தவித்ததை பார்த்து சிரிப்பாகத்தான் வந்தது. ஏன் வராது? பெற்றவர்களின் தவிப்பு எங்களுக்குத்தான் தெரியும். நாம் ஆபத்து என்று நினைத்தோம். நியதியோ அஸ்வகந்தாவை தேடி போயிருக்கிறாள். இது நல்ல நகைச்சுவைதானே. தந்தை, தாய், அண்ணன் என்று மூவருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள். என் மனதில் இருப்பதை பற்றி இப்பொழுது சொல்லலாமா வேண்டாமா? அப்பா, நீங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சந்தோஷமாக எதையோ விவாதித்துக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. ஏதோ விசேஷம் என்று நினைக்கிறேன். வா மகளே, அமர்ந்து கொள். ஆம், முக்கியமான விசேஷம்தான். தந்தையாக நான் உனக்காக வேண்டிய சில கடமைகளை செய்ய வேண்டும். நான் எடுக்கும் முடிவு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என் நிர்ணயம். என்ன நிர்ணயம்? ஒருவேளை சிஷ்யன் நிர்ணயாவை பற்றி சொல்கிறாரா? இந்த நிர்ணயமே முக்கியம். நான் உனக்காக பார்த்த மாப்பிள்ளை ஞானத்தில் முதல்வனாக, வீரத்தில் வல்லவனாக, எல்லா வகைகளிலும் சிறந்தவனாக இருக்கும் ஒரு வீர புருஷோத்தமனே உனக்கு கணவனாக வர வேண்டும். அது வேறு யாரும் அல்ல, அத்ரி முனிவரின் சிஷ்யனாக வந்திருக்கும் நிர்ணயம்தான்.